நாளுக்கு நாள் இன்னோவா ஹைக்ராஸை பற்றின ஒரு ஹைப் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதுன்னு சொல்லலாம். இதற்கிடையில் இன்றைய தினம் டொயோட்டா இந்தோனேஷியா நிறுவனம் ஒரு புது டீசர் இமேஜை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு சிங்கிள் டீசர் இமேஜாக இருந்தாலும் அதுலேருந்து நிறைய ஃபீச்சர்ஸை பிரேக் டவுன் பண்ண முடியுது. அது என்னங்கிற அந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த பிக்சரில் பார்த்தோன்னா நம்மளுக்கு தெரியக்கூடிய ஒரு மேஜர் அப்டேட் அப்படிங்கிறது Panoramic sunroof தான். Panoramic sunroofோட ரெண்டு சைட்லையுமே பேரலாக ரூஃப் மவுண்டட் ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கூடவே எல்இடி ரீடிங் லைட்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ அடுத்த ஒரு அப்டேட் அப்படின்னு பார்த்தா நல்ல லெங்க்தியான ஆம்பியன்ட் லைட்டிங் ஸ்ட்ரிப் ப்ளூ கலரில் கொடுத்துருக்கிறது பார்க்க முடியுது. அடுத்தது ஐஆர்விஎம் பார்க்கும்போது கண்டிப்பாக அது ஒரு ஆட்டோ டிமிங் யூனிட் கிடையாது, மேனுவல் ஐஆர்விஎம் தான் தெரியுது. பட் அந்த ஐஆர்விஎம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாடல் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மாடல், அதாவது டேஷ் கேம் ஃபீச்சர் தான். ஹையர் வேரியன்ட்ஸ்லையாவது இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் ஆஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அந்த ஃப்ரண்ட் சீட்ஸோட ஹெட்ரெஸ்ட்டை பார்க்கும்போது ஒன்றும் பெருசாக வியர்டாக தெரியல. பட் அந்த பேக் ரெஸ்ட்டுக்கும் அந்த ஹெட் ரெஸ்ட்டுக்கும் இடையில ஒரு பெரிய போர்ஷன் ஒன்று இருக்குது. அதாவது நல்ல ஒரு ரெக்டாங்குலர் யூனிட் ஒன்று பிளாக் கலர் ஃபினிஷில் இருக்கிறத பார்க்க முடியுது. அது ரியரில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய என்டர்டெயின்மெண்ட் ஸ்க்ரீன், அதாவது எல்இடி டிஸ்பிளேஸ் தான் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் 90% கன்ஃபார்மாக தெரியுது. ஸோ நம்ம ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி வருகிற நவம்பர் 21 அஃபிஷியலாகவே இது இந்தோனேஷியாவில் குளோபலாக டெபியூ ஆகுது. அதுலேருந்து ஒரு 4 நாட்கள் கழித்து நவம்பர் 25 இந்தியாவில் அதை அன்வெயில் பண்ண போகிறாங்க. இந்தியாவில் ப்ரைஸ் ரிவீல் அப்படிங்கிறது ஜனவரி 11 டெல்லி ஆட்டோ எக்ஸ்போல தான் இதுக்கான ப்ரைஸ் ரிவீல் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.